இந்த ஜிஎஸ்டி பத்தி சொல்றப்ப பிஆர்எஸ் கட்சியுடைய செயல் தலைவர் KT ராமராவ் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜிஎஸ்டி குறைச்சிங்கன்னாலாம் பெரிய சேமிப்புலாம் வராது. இதே நீங்க பெட்ரோல் விலை டீசல் விலை 50 ரூபாய்க்கு உங்களால கொடுக்க முடியும், அதை நீங்க வந்து கொடுங்க. அதே மாதிரி கேஸ் சிலிண்டர் 350 ரூபாய் நீங்க கொடுங்க. அதுதான் உண்மையாலுமே நடுத்தர மக்களுக்கும் மிடில் கிளாஸ் மக்களுக்கும் ஒரு சேமிப்பாக மாறும். இதை வச்சு அரசியல் பண்ணாதீங்கன்னு வேற சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் நீ சொன்ன ஏசி இதெல்லாம் கம்மியா இருக்குன்ட்டு, இங்க கூட வந்து ஆவின்ல வந்து விலை குறைச்சிருக்காங்க. ஆமா, குறைச்சிருக்காங்கன்னா அதுல ஒரு ஏதோ பண்ணிருக்காங்க. அதுலயே ஒரு தள்ளுபடி இன்னும் 22 இருந்து தள்ளுபடியா நவம்பர் 30 வரைக்கும். இப்போ 1 லிட்டர் ஆவின் நெய் வாங்கினேன்னு வச்சுக்கோவேன், 40 ரூபா கம்மியா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அது எப்ப நவம்பர் 30 வரைக்கும் தான். அது என்ன, அது ஜிஎஸ்டி குறைச்சதுனால அப்ப குறையல, சும்மா ஒரு ஆடி ஆஃபர் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. இல்ல மோடி தான் திருவிழா அறிவிச்சிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ மோடி திருவிழா அறிவிச்சிட்ட உடனே பண்ணிடணும் ஆவின்ல. அதுதான் பால் விலையெல்லாம் குறையணும் ஜிஎஸ்டி, பட் ஜிஎஸ்டியை கட் பண்ணிட்டாங்க அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. உற்பத்தி விலையை அதிகரிச்சு அதே விலைக்கு விற்க போறாங்க போல பால் மற்ற ஐட்டம்லாம். பட் இந்த நெய்க்கு மட்டும் ஒரு 2 மாசமா நவம்பர் வரையும் தள்ளுபடி. எல்லாமே அப்படிதான் இருக்கு. நம்ம சொல்றோம் ஜிஎஸ்டி கொஞ்சம் விளைபொருள் விலையெல்லாம் கம்மியாயிரும் அப்படின்னு, அப்படி இல்லைங்கிற மாதிரி தான் தெரியுது. அதான் உற்பத்தி விலையை அதிகரிச்சுட்டு டாக்ஸ் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா எந்த பொருளோட விலையுமே குறையாது. இதை பற்றியும் அரசாங்கம் வந்து ஒரு பேசி முடிவு எடுக்கணும். நம்ம ஜியை ஏமாத்த பார்க்குறாங்க நிறுவனங்கள் எல்லாரும். நம்ம ஜியும் நிர்மலா சீதாராமன் மேடத்தையும் விட மாட்டாங்க. மக்களுக்காக எப்பயும் குரல் கொடுத்துட்டு இருப்பாங்க அவங்க. ஆமா, இன்னொன்று பிரதமர் மோடி பத்தி பேசணும்ல. மத்திய அமைச்சரவையில் ஹர்தீப் சிங் பூரி பெட்ரோலியத்துறை அமைச்சர், அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த LPG சிலிண்டர் உஜ்வாலா திட்டத்தில் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, பெண்கள் எல்லாம் வந்து ஒரு துர்க்கை அம்மனா வந்து பிரதமர் மோடி பார்க்குறாராம். அதனால வந்து 25 லட்சம் புது கனெக்ஷன்ஸ் வந்து இந்த உஜ்வாலா திட்டத்தின் மூலம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ இந்த துர்கா பூஜை, இந்த ஃபெஸ்டிவல்லாம் வருது, நவராத்திரி வருது. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி இனிமேல் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன்.